இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 26, 2024, 26/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் மாலை 6 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி. அமிர்த சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி மற்றும் கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு சப்தமஸ்தானத்தில். அதனால் நண்பர்களுக்காக அல்லது வாழ்க்கை துணைக்காக அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்றைக்கி சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. இந்த செலவின் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அதே சமயம் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளை பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் பேசுவீங்க அவங்கக்கிட்ட. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட வேலை வாங்குவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையக்கூடிய நேரம் இது. அதனால் பெருசாக நீங்கள் தெரிவிக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேணாம். சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண தேவைகள் பூர்த்தியாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீட்டில் ஏதாவது ஹோமம் இல்லாட்டி ஏதாவது கோயிலில் நடக்கக்கூடிய ஹோமங்களில் பங்கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அதாவது எதிர்பார்த்த நல்ல செய்தினா வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த பண விஷயமாகவோ எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில், அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்தது அப்படின்னா அல்லது கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஏதாவது கான்ட்ராக்ட் வரணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகளை தரந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மன சஞ்சலப்படுவீங்க. அதை உங்கள் வெற்றியில் தாமதத்தை ஏற்படுத்துறதுனால வரக்கூடிய சஞ்சலமாக இருக்கும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு பழைய கடனை அடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். பெரிய மனிதர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணக்குழப்பம் முடிவடையும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக இன்றைக்கி ஏதாவது செலவு வந்துன்னா அது உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கான செலவுகளாக இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு செவ்வாயின் பார்வையில். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளோ அல்லது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளிலோ ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு வெற்றியை தருவார்கள். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக
வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், வியாபாரத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் அலைச்சல் இருக்கும், அனாவசியமான வாக்குவாதங்கள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக, வார்த்தை விரயங்களின் மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோ கிளாஷ் வருங்க. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் சப்ளை பண்ணுறேன், நீ வாங்கி விற்கிற அப்படிங்கிற ஈகோ கிளாஷ் வரும். அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பதவிசாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் பிடிவாத குணத்தை தவிர்ப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய நட்சத்திர சாரம் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன். அதனால் மனசில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிற வார்த்தைகளில் கடுமை கூடும். குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுக்கு கீழ் வேலை பண்ணுறவங்க, உங்களுடைய எம்ப்ளாயீஸ், இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் ஏற்படும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மட்டுமல்லாமல் அவர்களுடன் அனாவசியமான கோபமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்கோபத்தின் காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் ராசிநாதன், அதனால் யோகாதிபதியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பூமி தொடர்பான யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்று உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்காக பண முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதனால் உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அந்த நிலத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது நிலம் சார்ந்த விஷயத்துக்கு கடன் வாங்க மாட்டீங்க, மற்ற விஷயத்துக்கு கடன் வாங்குவீங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்பட்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மேன்மைகள்னால் உங்களுடைய உத்தியோகத்திலேயோ உங்களுடைய வியாபாரத்திலேயோ எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே உங்களுக்கு நட்பு பாராட்டி உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இடமாற்றம் இன்றியமையாதது. ஒன்றா உங்கள் வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டுக்கு போவீங்க, இல்லை பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவீங்க, புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு போவீங்க. ஏதோ ஒரு இடம் மாற்றம் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமான நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகள் மூலமாக அறிவுத்திறனை வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு கௌரவம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அரசாங்க உதவிகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் பறக்கக்கூடிய வகையில், வெளியேறக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ செயல்படுத்தி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் காத்துன்னு இருக்கு, இல்லை ப்ரமோஷன் அவைட்டிங் அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு மனசில் இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நல்ல செய்திகளாக வெற்றி செய்திகளாக உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன், அதனால் சந்திரமங்கல யோகம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது, குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாது. குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன், அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கோ வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுதல் மட்டுமல்லாமல் மேலதிகாரிகளின் கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத விஷயத்தை அவங்க செஞ்சதாக சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாத விஷயத்தை அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க. இதனால் அனாவசியமான கௌரவ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆர்குமெண்ட் பண்ணால் இன்றைக்கி நாள் முழுவதும் ஆர்குமெண்ட்டு தான் போயிட்டுருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக வக்கர செவ்வாய், நீச்ச செவ்வாய் உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் தாமதப்படுத்தும். மாதிரி கடைசி நேரத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. ராசியில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு லேடி, ஆனால் ஆண்களுக்கு உண்டான பொருட்கள் சென்ட்டு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் ஒரு ஆணாக இருந்து பெண்களுடைய பொருட்களை, அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி மேக்கப் கிட் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் ஏற்படும். மொத்தத்தில் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது நான் தான் பெரியவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நிவர்த்தி செய்து தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ராகுவின் நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் எதிரிகள் அடங்கி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நேர்மறை சிந்தனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன், இந்த பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையா குழப்பம் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் குழப்பம், தொழிலில் குழப்பம், உத்தியோகத்தில் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், குழந்தைகள் சார்ந்த குழப்பம்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா
அதாவது 27ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு குழப்பம் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தெளிவான யோசனையோடு செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய தலைகணம் ஏறாமல் பார்த்து கொள்வதும் அவசியமான ஒன்று. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகளாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. அவங்க அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் நீங்கள் அட்வைஸ் வேண்டாம் அப்படின்னா அவங்க அப்படியே பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் யார் சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிறது நல்லது. தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ண விரயங்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தான அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தந்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று விரயங்கள் ஏற்படும். எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி குரு வக்ரகதியில் இருந்தாலும் ராசிக்கு பார்வையை கொடுக்கிறாரு. ராசியில் இருக்கிற புதனுக்கு பார்வையை கொடுக்கிறாரு. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அரசாங்கத்திலிருந்தோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ உங்களுக்கு லாட்ரி போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி இன்று உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு செலவுகள் அல்லது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். எதிரிகளின் எதிரில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். அதனால் எதிரிகளுடைய வைத்தறிச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக பேச முடியாது. இதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக நீங்கள் கிராசரிஸ் வியாபாரம் பண்ணுறேன், மளிகை கடை வியாபாரம் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு வாங்கி விற்கக்கூடிய பொருள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு அமோகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களின் மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் இந்த ராகு 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் குழப்பம் இருக்கும். மருத்துவ ரீதியான அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா உங்களுடைய அந்த பொறுப்பேற்கும் விஷயம் வெளியாருக்கு தெரிஞ்சு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தன்னம்பிக்கை ஒரு லெவலுக்கு தான் அதிகரிக்கணும். ஓவராக தன்னம்பிக்கை தலகணமாக மாறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். என்னென்னா அதில் உங்களுக்கு பெருத்த லாபம் இருக்காது. சிறிய லாபம் ஏற்படுறதுனால அதுவே உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிறை சந்திரன் செவ்வாயின் பார்வையில். இதனால் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சுகக்குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்கல, அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த மிரட்டலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர்கள் அல்லது வேற்று மதத்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும்
அவர் உங்கள் பேரில் கோபப்படுறது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய தவறை திருத்துவதற்கு தானே தவிர உங்கள் பேரில் வன்மம் கிடையாது. வன்மத்துடன் செயல்படுபவர்களையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் தொய்வுகள் விலகும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அனாவசியமாக திட்டு வாங்குவீங்க. கும்பராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். இது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இது 3 விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அது எது சம்பந்தமா அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய விஷயமாகவோ குடும்ப உறுப்பினர்களின் கடன் சார்ந்த விஷயமாகவோ அல்லது உங்களுடைய கடந்த கால எதிரிகள் உங்கள் குடும்ப எதிரிகளுக்காகவோ நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க. இது உங்களுக்கு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் பண்ணினீங்கன்னா உங்களால் அதில் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டாலும் அது இப்போதைக்கு சமாளிக்க தான் முடியுமே தவிர அதில் நிவாரணம் கிடைக்காது. கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்களில் தாமதம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உள்ளூர்லேயே எந்த வேலையாக இருந்தாலும் முடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. கடன் வாங்கி உங்களுடைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கும் வாய்ப்புகள் வர்றதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களின் தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மீன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நட்சத்திரநாதன் அதாவது ராகு உங்கள் ராசியில் இருக்கிற ராகுவோடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இந்த ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொய்யுரைகளை அதிகம் உளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எச்சரிக்கையோட மருத்துவ உதவியை நாடுவது அவசியம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க தண்டனைகளுக்கோ அரசாங்க ஃபைன் கட்டுறதுக்கோ வாய்ப்புகள் வருது. அதனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு இருக்காது. சின்ன சின்ன வருமானம் அதாவது தரம் தாழ்ந்த வருமானம் வரத்துக்கோ அல்லது மினிமலிஸ்டிக் வருமானம் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய கௌரவத்தை சில பேர் பதம் பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்றைக்கி யாருக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டம் உங்களுக்கு தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த கால எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய குழந்தைகளிடமோ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. அவர்கள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பண விவகாரங்கள், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணுமா இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்களின் உதவியை மறவாமல் இருப்பீர்கள். இதுவே உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான நேரம். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.